ஆழமாக இருக்குண்ணா. இந்த கோயில் எங்கே இருக்குண்ணா? எல்லாமே தெரியுதுண்ணா. வணக்கம் என் தமிழ் உறவுகளே. 7 மலைகளை தாண்டி அடர்ந்த காட்டு வழியாக சென்று 7வது மலையில இருக்கிற வனதுர்கை அம்மனை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். செஞ்சியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல திருவண்ணாமலை போகும் வழியில ஆலங்குடி என்ற கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல இருந்து இடதுபுறம் திரும்பினால் 10 கிலோமீட்டர் தூரத்துல தேவதானப்பேட்டை என்ற ஊர் இருக்கும். அந்த ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம மலையின் அடிவாரத்துல இருக்கிற கோவிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் முழுமையாக கட்டி முடிக்காமலேயே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பின் கொரோனா வந்ததுனால பாதியிலே நின்று போய் அப்படியே இருக்கு. மலையின் அடிவாரத்துல இருக்கிற கோவிலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கலாம். மலையின் மேல இருக்கிற வனதுர்கை அம்மன் கோவிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா வரும்பொழுது கட்டாயமாக ஒரு எலுமிச்சம்பழமும் பூவும் எடுத்துட்டு வாங்க. அதற்கான காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகர் சன்னதிக்கு அருகிலேயே வனதுர்கை அம்மன் சன்னதியும் இருக்கும். அதாவது மேலையும் ஒரு வனதுர்கை அம்மன் இருக்காங்க, மலையின் அடிவாரத்திலையும் ஒரு வனதுர்கை அம்மன் இருக்காங்க. இங்க நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிக்கலாம். நவகிரக சன்னதிகளும் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாகர்கள் சன்னதி. சித்ரா பௌர்ணமி வெகு விசேஷமாக நடைபெறும். கீழுள்ள கோவிலும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். இங்க நம்ம படி பூஜை பண்ணிட்டு மலை மேல ஏற ஆரம்பிக்கலாம். மலையை ஏறுவதற்கு முன்பு துர்கை அம்மனை நினைச்சு நல்லபடியா மலையை ஏறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இங்க பூஜை பண்ணிட்டு தான் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கணும். 7 மலைகளை ஏறி 7வது மலையில இருக்கிற வனதுர்கையை தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம். 7வது மலைக்கு பெயர் பாக்கம் மலைன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் படிக்கட்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாறைகளை கடந்து கரடு முரடான பாதையின் வழியா தான் நம்ம மலையை ஏறணும். மொத்தம் 3500 அடி உயரத்துல ரொம்பவே கம்பீரமா வனதுர்கை அம்மன் நமக்கு காட்சி தருவாங்க. 7 மலையில முதல் மலை ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏறதுக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முதல் மலையை ஏறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற மலையை நம்ம ஈஸியா ஏறிடலாம். கிட்டத்தட்ட இந்த மலையை ஏறுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அங்கங்க அம்புக்குறிகளை வச்சு நமக்கு வழியும் காண்பிச்சிருக்காங்க. சித்தர்கள் அருவமாக வந்து இங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் மலையை ஏறி வந்துட்டோம். மலையில இருந்து பாக்குறதுக்கு வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. மலை முழுவதும் நிறைய மூலிகைகளும் இருக்கு. குடிநீர் சுனையும் இருக்கு. அதாவது குளிப்பதற்கு தனியா குடிப்பதற்கு தனியா என சுனைகளும் இருக்கு. இங்க பெருமாள் சன்னதியும் இருக்கு. இங்க அம்புக்குறி காமிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம மேல போயிட்டு பார்க்கலாம். கரடு முரடான பாதை வழியா தான் நம்ம ஏறி போய்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு கடினமான மலை பயணம் தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கங்க எத்தனை மீட்டர் தூரம் நம்ம போகணும் அப்படின்றதையும் எழுதி வச்சிருக்காங்க. மலை முழுவதும் மூலிகைகள் நிறைஞ்சு இருக்குங்க. இங்க ஒரு மரம், எலுமிச்சம்பழம் மரம் மாதிரியே தான் இருக்கு. ஆனா அந்த இலையை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ வாசனையா இருக்கு. அதை முகந்து பார்த்ததும் ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கிடைக்குது. திருவண்ணாமலையை விட இந்த மலை ரொம்பவே பெருசு. இங்க இருந்து பார்த்தா திருவண்ணாமலை சின்னதா தான் தெரியும். அடுத்து இப்ப நம்ம புத்து கோவிலுக்கு போக போறோம். அங்க போயிட்டு பார்க்கலாம்.
இதுதாங்க புத்து கோவில். இங்க நிறைய சூலங்கள்லாம் வச்சு வழிபாடும் செய்திருக்காங்க. ஏழு மலையில முதல் மலையுடைய பேரு காப்புக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்புக்காடுல நிறைய சாம்பல் நிற அணில்கள் இருக்கும். பல்லிகளும் ரொம்பவே அதிகமா இங்க இருக்கும். இந்த மலையை நீங்க ஏறணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா குடிநீரும் எடுத்துட்டு வாங்க. மேல சுனை நீரும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்னு தெரியல. அதனால நீங்க வரும்பொழுது தண்ணி கையோட கொண்டு வாங்க. ஏற்கனவே நான் எலுமிச்சம்பழமும் பூவும் எடுத்துட்டு வர சொன்னேன் இல்லையா? அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, தொழிலில் லாபம் ஈட்ட முடியுமா முடியாதா என நம்ம மனசுல பல கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த மலையில இருக்கிற வனதுர்கை அம்மனே பதில் சொல்வாங்க. அது எப்படின்னு நான் சொல்றேன். குடிநீர் சுனை இங்கதான் இருக்குன்னு அம்புக்குறி இருக்கு, நம்ம போயிட்டு பார்க்கலாம். அங்க ஒரு பெரிய பாறை இருக்கு. அதுக்கு மேல வழி இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். பெரிய பாறை குகை அமைப்புல இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு தான் நம்ம குடிநீரை பார்க்கணுமா. சரி, நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். ரெண்டு பாறைக்கும் இடைப்பட்ட சந்து வழியா தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலைக்கு நீங்க வரணும்னா தனியா வராதீங்க, கூட யாரையாவது கூட்டிட்டு வாங்க. இங்க பாறையில ஓவியமும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது தெரியுது பாருங்க, இதுதான் குடிநீராம். குடிநீர்னு எழுதியிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிற மாதிரி தெரியல. இது ஊத்துன்னு சொல்றாங்க. இது தானாவே சுரக்கிற தண்ணியா. ஆனா நம்ம போற மக்கள் தான் இதை அசுத்தம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்த வழியில இருந்து திரும்பி போய்கிட்டு இருக்கோம். நம்ம மலையை ஏறி வரும் பொழுது இடதுபுறம் வந்தாதான் இந்த சுனை நீரை நம்ம பார்க்கலாம். சுனை நீரை பார்த்துட்டு மறுபடியும் நேரா மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம ஒரு வழியா வனதுர்கை அம்மன் கோவில் போறதுக்கான வழியை பார்த்துட்டோம். நம்ம கேள்விகளுக்கு அம்மன் பதில் சொல்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனதுர்கை அம்மன் சிற்பத்து மேல நம்ம எடுத்துட்டு வர பூவை சுத்தி வச்சுட்டு நடுவுல எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம நினைத்த காரியங்களை வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு அம்மனை மனமுருகி முழு மனதோட நினைச்சு வேண்டிக்கிட்டே அம்மனை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் தானாகவே வலதுபுறம் விழும். வலதுபுறம் விழுந்தா நம்ம நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். இடதுபுறம் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் தாமதம் ஆகும். அம்மன் சிற்பத்திற்கு பின்புறம் விழுந்துச்சுன்னா நம்ம நினைத்த காரியங்கள் தோல்வியிலும் முடியும். இது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். நீங்க ஒரு தடவை கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்க ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்திலேயே பெருமாள் சன்னதியும் இருக்கும். இங்க கருடாழ்வார் இருக்காரு, தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க பெருமாள் ரொம்பவே அழகா இருக்காரு. நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க பௌர்ணமி அமாவாசையில ரொம்பவே சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். சித்ரா பௌர்ணமியில வெகு விமர்சையா இங்க சிறப்பா பூஜைகள் நடைபெறும். பல பக்தர்கள் இங்க இரவு முழுவதும் தங்கி ரொம்பவே விசேஷமா இங்க பூஜைகள் நடைபெறும், பார்த்துட்டு போவாங்க. மலைக்கு மேல தங்குவதற்கு சின்ன இடமும் இருக்கும். இப்ப நம்ம சமதளமான பாதை மூலமா போய்கிட்டு இருக்கோம். மழை நீர் வருவதற்கான ஓடையும் இருக்கு. அது தெரியுது பாத்தீங்களா? அதுதான் 7வது மலை, வனதுர்கை அம்மன் இருக்கிற மலை. அதுதான் அங்கதான் இப்ப நம்ம போகணும். அங்க போயிட்டு பார்க்கலாம். கீழுள்ள அம்மன் கோவில்லையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மலையை ஏற முடியாதவங்க கீழுள்ள அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அங்கேயும் ஊஞ்சல் உற்சவம் ரொம்பவே சிறப்பா நடைபெறும். கூத்து நாடகமும் நடக்குங்க. அது மட்டும் இல்லாம அன்னதானமும் பண்ணுவாங்க.
கிடா வெட்டுதல் போன்ற நிகழ்ச்சியும் அங்க நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க குளிக்கிறதுக்கு தனியா சுனை நீரும் குடிப்பதற்கு தனியா சுனை நீரும் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குளிப்பதற்கான குளம். இந்த இடத்துல எப்பவுமே நீர் வற்றவே வற்றாதாம். இந்த சுனை நீர்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை போயிட்டு தரிசனம் பண்ணணும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதாவது வலதுபுறம் இருக்கிறது குடிப்பதற்கான சுனை நீர். அழகா தொட்டி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த குளத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அது தெரியுது பாத்தீங்களா, வெள்ளை கலர்ல ஒரு கட்டிடம். அது விநாயகர் சன்னதி. இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு பார்க்கலாம். மேல இருந்து பார்க்கும்பொழுது இயற்கையின் அழகு ரொம்பவே அருமையா இருக்கு. இதுதான் விநாயகர் சன்னதி. ஒரு சின்ன கட்டிடத்துல அழகா விநாயகர் இருக்காரு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அருகிலேயே இங்க முருகன் சன்னதி இருக்கு. அங்கேயும் போயிட்டு பார்க்கலாம். இங்க முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம 7வது மலையை ஏற போறோம். 7வது மலை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இந்த கம்பியை பிடிச்சுக்கிட்டு தான் ஏறணும். படிக்கட்டுக்கள்லாம் எதுவுமே இல்லை. பாறையை தான் சும்மா செதுக்கி வச்சிருக்காங்க. மேல இருந்து இந்த இயற்கையின் அழகை பார்க்கறதுக்கு ரம்மியமா இருக்கு. முதல் மலையும் 7வது மலையும் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனமா கம்பியை பிடிச்சுக்கிட்டு தான் ஏறணும். பல சித்தர்கள் இன்றளவும் இங்க வந்து இந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. பல சித்தர்கள் வாழ்ந்த இடமும் இதுதான். குள்ள மனிதர்களும் இங்க தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இங்க இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. சித்ரா பௌர்ணமியில இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு இரவு முழுவதும் திருவிழா வெகு விமர்சையா நடக்குங்க. கெடா வெட்டுதல், கூத்து, நாடகம் எல்லாமே இங்க இருக்கும். இங்கேயே கெடா வெட்டி இங்கேயே அன்னதானமும் போடுவாங்க. பல ஊர்ல இருந்து பக்தர்கள் இங்க அதிகமாவே வந்து இரவு முழுவதும் தங்கி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ராகு கால பூஜைகளும் இங்க ரொம்பவே சிறப்பா நடைபெறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா வரும்பொழுது தண்ணி கையோட கொண்டு வாங்க. அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் பூவும் எடுத்துட்டு வாங்க. நீங்களே அம்மனை தொட்டு தரிசனம் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு அம்மன் கண்டிப்பா பதில் சொல்வாங்க. முழு மனதோட நம்பிக்கையா இந்த அம்மனை நீங்க வேண்டிட்டு போனீங்கன்னா நினைத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். பல பேரு இந்த அம்மனை குலதெய்வமா வச்சு வணங்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப நம்ம மலையை ஏறி வந்துட்டோங்க. 3 மணி நேரமா இந்த மலையை நம்ம இப்ப ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏழு மலையை கடந்து 3500 அடி தூரத்துல இருந்து இங்க கீழே பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது தெரியுது பாத்தீங்களா, கோவில் கோபுரம். அங்கதான் இப்ப நம்ம போகணும். அங்க போயிட்டு பார்க்கலாம். கோவிலுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய பாறையில சின்ன கட்டிடம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் விநாயகர் சன்னதி. பாறைக்கு மேல ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க. இங்க ஒரு சிவலிங்கமும் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த வனதுர்கை அம்மன் சன்னதி. கோவில் சிறிய அளவுல இருந்தாலும் 3500 அடி உயரத்துல ரொம்பவே அம்மன் கம்பீரமா உள்ள காட்சி தருவாங்க. நம்ம போயிட்டு பார்க்கலாம். 7 மலையை கடந்து வந்து 7வது மலையில இருந்து இந்த இயற்கையின் அழகை பார்க்கும் பொழுது நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது எல்லாமே காத்தோட காத்தா கலந்து போயிடுச்சுங்க. இதுதான் கோவிலின் முன்பகுதி.
இந்த மரத்துல குழந்தை இல்லாதவர்கள் தொட்டில்கள் கட்டி வழிபடுவாங்க. திருமணம் ஆகாதவங்க மாங்கல்யம் கட்டி வழிபடுவாங்க. மலைக்கு மேல நிறைய குரங்குகளும் இருக்கும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க தான் வனதுர்கை அம்மன். எலுமிச்சம்பழ மாலையுடன் ரொம்பவே கம்பீரமா இருக்காங்க பாருங்க. இங்கதான் அம்மன் தலைக்கு மேல பூவை சுத்தி வச்சுட்டு நடுவுல எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம மனமுருக வேண்டணும்னா நம்ம நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா இல்ல தாமதம் ஆகுமா என அம்மன் கண்டிப்பா சொல்வாங்க. அதுதான் இந்த கோவிலுடைய ஐதீகமாகவும் இருக்கு. அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் இங்க சிவலிங்கமும் இருக்கு. திரிசூலத்தை நம்ம தொட்டு வணங்கிட்டு நந்தி தேவரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இங்க நம்ம சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க விநாயகர், முருகன், சிவலிங்கம் எல்லாமே இருந்தாலும் வனதுர்கை அம்மனே இங்க முதன்மையான தெய்வமா இருக்காங்க. இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க.